நமக்குள்ள பெருமை இருக்குன்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை எத்தனை நாள் உபவாசித்தாலும், எவ்வளவு தசமபாகம் கொடுத்தாலும், கோயிலவே கட்டி கொடுத்தாலும் தேவன் அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறதே இல்லை. அதுவே ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவங்க ஜெபத்தை கேட்கிறார். தேவஜனமே, பாவம் செய்து விழுந்து போனவர்களை விட பெருமை அடைந்து விழுந்து போனவர்கள் தான் அதிகம். பெருமை உள்ளவர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கறதே இல்லை. இன்னைக்கு ஆண்டவரோட சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படணுமா? உங்கள் கூப்பிடுதலுக்கு தேவன் செவி கொடுக்கணுமா? ஆண்டவரோட சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க, உபவாசம் பண்ணலாம், ஜெபிக்கலாம். நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துறீங்களோ, உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒப்பு கொடுக்குறீங்களோ, உங்கள் பாவத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அறிக்கை செய்கிறீங்களோ, ஒரு குழந்தைய போல் நீங்கள் தாழ்த்துவீங்கன்னா அந்த குழந்தைய பார்க்குறவங்க யாருமே தூக்காமல் இருக்க மாட்டாங்க. குழந்தைய போல் நீங்கள் தாழ்த்தினா அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவர் அவருடைய கைகளில் தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. இன்றைக்கி ஆண்டவரோட சமூகத்தில் நம்மளை தாழ்த்தும்படி ஒப்பு கொடுக்கலாம். ஜெபிங்க. அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை நிச்சயமாகவே அவர் கேட்பார்.